யூஎஸ் மிலிட்டரியோட 5th ஃப்ளீட் ஹெட் குவார்ட்டர்ஸ் அப்படின்றது இப்போ தரமட்டமாக இருக்குது. ஈரான் அவங்களோட பதில் தாக்குதலை சில நாட்கள் கழித்தெல்லாம் ஆரம்பிப்பாங்க அப்படின்ற கதை இல்லாமல் உடனடியாக ஈரான் அவங்களோட ரெஸ்பான்ஸை கொடுத்துருக்காங்க. ஸோ இன்றைக்கான காணொலியில் இப்போது ஈரான் மற்றும் இஸ்ரேல் அமெரிக்கா 3 பேர் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஆகாஷ் தான் பொக்கிஷம் வழங்கும் டிபி டிஃபென்ஸ். முதல் விஷயம், நேற்று நம்ம கான்ஃப்ளிக்டில் பேசின மாதிரி இந்த கான்ஃப்ளிக்டை ஆரம்பித்து வச்சிருக்கிறது இஸ்ரேல் அவங்களோட தாக்குதலை இன்று அதிகாலையில் ஆரம்பித்தாங்க. அந்த தாக்குதல் அப்படின்றது ஈரானோட மிலிட்டரி தலைமை மற்றும் நியூக்ளியர் சைட்ஸ், அதுக்கப்புறம் தெஹரானில் கொமேனியோட ரெசிடென்ஸ் அப்படின்னு சொல்லி நிறைய இடங்களை தாக்குதலுக்கு உள்ளாக்கியிருக்கு. இதில் அமெரிக்க இராணுவத்தோட டாமாஹாக் க்ரூஸ் மிசைல்ஸும் பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஏகப்பட்ட டாமாஹாக் க்ரூஸ் மிசைல்ஸ் இந்த ஈரானை நோக்கி போவதை நடுவில் இருக்கக்கூடிய நாடுகளில் இருந்து படம் பிடிச்சிருக்காங்க. லோ ஆல்டிடியூடில் டாமாஹாக்ஸ் பறக்கிறத இந்த வீடியோவில் நம்மளால் பார்க்க முடியும். அது மட்டும் கிடையாது, ஒரு டாமாஹாக் க்ரூஸ் மிசைலோட இன்டாக்ட் வாரட், அந்த டாமாஹாக் ஃபெயில் ஆகி அதில் இருக்கிற வாரட் அப்படியே இன்டாக்டாக ஈரானியன் டெரிட்டரியிலேருந்து கைப்பற்றப்பட்டிருக்கு. அண்ட் இந்த மிசைல் மற்றும் பாம்ஸை தொடர்ந்து ஈரான் அவங்களோட ரெஸ்பான்ஸை இம்மீடியட்டாக கொடுத்துருக்காங்க. ஈரானியன் ரெஸ்பான்ஸை பற்றி பார்க்கணும் அப்படின்னா, மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய அமெரிக்க மிலிட்டரி பேசஸ் அனைத்தையுமே டார்கெட் பண்ணியிருக்காங்க. வெறும் ஒரு கண்ட்ரி அப்படின்னு நம்ம சொல்லாமல் யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், பஹ்ரைன், கத்தர் அப்படின்னு சொல்லி எல்லா மிலிட்டரி பேசஸையும் இன்டிஸ்கிரிமினேட்டிவாக தாக்கியிருக்காங்க. இந்த தாக்குதலில் யூஎஸ் நேவியோட 5th ஃப்ளீட் கமாண்ட் அண்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ் இப்போது டோட்டலாக டேமேஜ் ஆயிடுச்சு. இதை அங்கே தங்கியிருந்த யூஎஸ் நேவி சைலர்ஸே வீடியோ எடுத்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, அந்த தாக்குதலோட இனிஷியல் இம்பேக்டை. அண்ட் யூஎஸ் நேவி ஹெட் குவார்ட்டர்ஸை பற்றி பேசணும் அப்படின்னா, 5th ஃப்ளீட்ன்றது அதோட ஏரியா ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி சுமாராக 2.5 மில்லியன் ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ். மிடில் ஈஸ்டில் எந்த பகுதியில் என்ன சண்டை நடந்தாலும் யூஎஸ் நேவியோட 5th ஃப்ளீட் தான் அதற்கான ரெஸ்பான்சிவ் அட்டாக்கை கொடுக்கணும். 5th ஃப்ளீட்டில் சுமாராக 15 to 30 போர்க்கப்பல்கள் இருக்குது. அதில் யூஎஸ்எஸ் ஏப்ரஹாம் லிங்கன் மற்றும் யூஎஸ்எஸ் ஐசனவர் மாதிரியான விமான தாங்கி கப்பல்களும் அடங்கும். ஸோ 5th ஃப்ளீட் அப்படின்றது அந்த இடத்துல இருக்கக்கூடிய 2 ஏர்கிராஃப்ட் கேரியர்ஸ் மற்றும் க்ரூசர்ஸ், டெஸ்ட்ராயர்ஸ், நியூக்ளியர் அட்டாக் சம்மரிஸ்ன்னு சொல்லி எல்லாத்துக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு கமாண்ட் அண்ட் ஹெட் குவார்ட்டர், அது பஹ்ரைனில் இருக்குது. ஸோ இந்த கமாண்ட் அண்ட் ஹெட் குவார்ட்டர்ஸுக்கு மேலே தான் நேரடியாக ஈரானோட பாலிஸ்டிக் மிசைல் விழுந்திருக்கு. இனிஷியலாக இந்த பாலிஸ்டிக் மிசைல் விழுகிறதுக்கு முன்னாடி பஹ்ரைனோட வான்பரப்பில் அமெரிக்கன் இன்டர்செப்டார்ஸ் இந்த ஏவுகணையை தடுத்து நிறுத்துறதுக்கு முயற்சி பண்ணதையும் பார்க்க முடிஞ்சிச்சு. ஆனால் அந்த முயற்சி எல்லாத்தையும் தாண்டி ஒரு வாரட் ஸ்ட்ரைக் பண்ணியிருக்கு. அண்ட் இந்த தாக்குதல் பஹ்ரைனோட நிற்காம அபுதாபியிலையுமே நிறைய இடங்களில் ஈரானியன் பாலிஸ்டிக் மிசைல்ஸ்ன்றது லேண்ட் ஆகிருக்கு. டோட்டலாக யுனைடெட் அரப் எமிரேட்ஸுக்கு மேலே எந்த ஒரு விமானமும் பறக்கக்கூடாதுன்னு சொல்லி ஏர் ஸ்பேஸை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க சிவிலியன் ஏர் டிராஃபிக்கு. மற்றும் இந்த கான்ஃப்ளிக்ட்ன்றது அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஒட்டுமொத்தமாக டோட்டல் மிடில் ஈஸ்ட்டுமே பற்றிக்கிட்டு எரியுது. இது வெறுமனே ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் நடுவில் இருக்கிற ஸ்ட்ரைக்ஸ் கிடையாது. ஈரான், இஸ்ரேல், யூஎஸ் மற்றும் யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், பஹ்ரைன், கத்தார் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற அனைத்து மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய சிட்டிஸுமே இப்போது ஆபத்துக்குள்ளாயிருக்கு. இந்தியன் எம்பசி, யுனைடெட் அரப் எமிரேட்ஸில் இருக்கக்கூடிய இந்தியன் எம்பசியுமே அஃபிஷியலாக ஒரு தகவலை கொடுத்துருக்காங்க, கத்தார்லையும் கொடுத்துருக்காங்க. யாரும் அனாவசியமாக வெளியே போக வேணாம், சேஃபாக இருங்க, இந்தியன் எம்பசியோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்கள், 24/7 ஹெல்ப்லைன் நம்பரும் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி அறிவிப்புகளை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் ஈரானில் இருக்கக்கூடிய இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் கடந்த ஒரு வாரமாக இந்தியன் கவர்மெண்ட் கத்திக்கிட்டு இருக்கு, ஈரானில் நிலைமை சரியில்லை, தயவு செஞ்சு ஃப்ளைட் ஏறி கிளம்பிடுங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் இப்போ ஈரானில் இருக்கக்கூடிய இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வீடியோ பதிவிட்டு எங்களை இந்திய அரசாங்கம் இவாக்குவேட் பண்ணுறதுக்கான ப்ராப்பர் ஸ்டெப்ஸ் எடுக்கணும்னு சொல்கிறாங்க. இது எந்த வகையில் யாரோட தப்புன்னு சொல்கிறது? ப்ராப்பர் இன்ஸ்ட்ரக்ஷன்ன்றது கொடுக்கப்பட்டிருக்கு கவர்மெண்ட் கிட்ட இருந்து. கவர்மெண்ட்டை நம்பணும்னு கூட அவசியம் இல்லை. அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் சுச்சுவேஷனே ரொம்ப மோசமாக இருக்குன்றது அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரிய வேணாமா? இங்கே நம்ம உலகத்தில் பல மூல முடுக்கிலேருந்து ஈரானில் என்ன சுச்சுவேஷன் போய்கிட்டு இருக்கு, அமெரிக்கா எப்போ ஈரானை தாக்குவாங்கன்றதை ப்ரிடிக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஏன் ஒரு சாதாரண யூடியூபர் நானே நேற்று உட்காந்து சொல்கிறேன், இஸ்ரேல் தான் ஆரம்பித்து வைப்பாங்க, நாளைக்கு ஆரம்பிச்சிருவாங்க, இல்லை இன்றைக்கி நைட்டு கான்ஃப்ளிக்ட் ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். நான் சொல்கிற மாதிரி நடந்திருக்கு. நான் ஒரு சாதாரண யூடியூபரு. அப்படி இருக்கிறப்ப அங்கே இருக்கிறவங்களுக்கு நிலவரம் தெரியுமா தெரிய வேணாமா? ஒரு வாரம் டைம் இருந்து ஃப்ளைட்ஸ் இருந்து அப்போல்லாம் கிளம்பாமல் இப்போ இவங்களுக்கு ஒரு ஃப்ளைட்டை ஒன்று பிடிச்சி கொடுத்து அதில் பிஸ்னஸ் கிளாஸ் டிக்கெட்டை போட்டு கொடுத்து அப்புறம் இவங்களுக்கு ஒரு பயங்கரமான வரவேற்பு இந்தியன் ஏர்போர்ட்டில் வச்சு தாளம் தம்பட்டை அடித்து இவங்களை வரவேற்கணுமா? ஒவ்வொருத்தவங்களோட தனி மனித ரெஸ்பான்சிபிலிட்டின்றதை அவங்க தான் எடுத்துக்கணும்.
எல்லாத்துக்குலாம் வந்து எல்லாரும் போய் கவர்மெண்ட்டை நம்பிக்கிட்டோ இல்லை வந்து வேற யாரோ ஒருத்தர் வந்து நீ காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டோ இருக்க முடியாது. தனி மனித ரெஸ்பான்சிபிலிட்டின்றது வந்து இந்தியர்களுக்கு மத்தியில் சுத்தமாக இல்லைன்றது இதுலேருந்து தெளிவாக தெரியுது. சரி, இதை ஒரு ஓரமாக வச்சுக்குவோம். இப்போ கான்ஃப்ளிக்ட் எதை நோக்கி போய்கிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா இன்னும் அவங்களோட ஸ்ட்ரைக்ஸை நிறுத்தலை. இது ஒரு ஒன் ஆஃப் அட்டாக் கிடையாது. ஒரே ஒரு ஸ்ட்ரைக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த கான்ஃப்ளிக்டை முடிக்கிற மாதிரி தெரியல. தொடர்ந்து அடுத்தடுத்த ஸ்ட்ரைக்ஸ் நடக்க போகுதுன்றது தெளிவாக தெரியுது. அண்ட் இஸ்ரேல் மேலே இன்னமுமே வந்து ஏரியல் ரீஃப்யூலிங் டேங்கர் ஏர்கிராஃப்ட்ன்றது பறந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இஸ்ரேலி போர் விமானங்களுக்கும் அமெரிக்க போர் விமானங்களுக்கும் ரீஃப்யூலிங் வந்து கொடுக்க போகிறாங்க. அண்ட் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்க போர் விமானங்கள் ஆல்ரெடி ஈரானை நோக்கி போய்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம வீடியோ பதிவிட்டுக்கிட்டு இருக்கிறப்ப இந்த ஈரானோட தலைநகரங்கள் மற்றும் மிலிட்டரி இன்ஸ்டலேஷன்ஸ் மேலே அடுத்த வேவ் ஆஃப் அட்டாக்ன்றது நடக்க போகுது, அவர் நடந்துக்கிட்டு இருக்கும். ஸோ இந்த ஈரான் மற்றும் இஸ்ரேல் கான்ஃப்ளிக்ட்டை பற்றி நீங்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா உடனுக்குடன் இங்கே என்ன நடக்குதுன்றதை அப்படியே நம்ம போட போகிறோம். எத்தனை வீடியோ வரும்லாம் தெரியாது, வந்துக்கிட்டே இருக்க போகுது. அண்ட் இந்த கான்ஃப்ளிக்ட்டை பற்றின உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. நல்லதை இப்போ நல்ல சமுதாயத்தை இருக்கும். நன்றி, வணக்கம்.